Guys, great friends, Toyota Etios. In the vandi vandu pathina oru 2015 model. In the vandi la oru clutch oda hardness complaint. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு EGR ஓட க்ளீனிங் வர்க்க நான் இதல பண்றேன் பாருங்க फ्रेंड्स. இந்த Etios 1 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2,89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ clutch ஓட ஹார்ட்னஸ் காட்றேன். फ्रेंड्स இந்த Etios அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Ford வண்டி இந்த மாதிரி வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கிளட்ச் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ப்ராப்ளம் தான். கிளட்சில கவர் அசெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னஸோட இருக்கும். அந்த கவர் அசெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினோட பவரை உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனுக்கு ஈஸியா உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளட்ச் ஹார்ட்னஸ் தான். இந்த ஹார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் போகும்போது ரஸ்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் இதுல ஒரு பெரிய மைனஸ் ப்ராப்ளமே ஆயிடும். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளட்ச் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் தான். அதுதான் இந்த வீடியோல போடுறேன் பாருங்க फ्रेंड्स. फ्रेंड्स இந்த Etiosோட கியர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட கிளட்ச் பிளேட்டும் பாருங்க. फ्रेंड्स இதோட கிளட்ச் செட்டை நான் சேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி இதில் வர பார்த்தீங்கன்னா சாகாப்சரான ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் இப்போ வாங்கியிருக்கேன். சாகாப்சரில் ஆஃப்டர் மார்க்கெட்டு நீங்கள் வாங்கும்போது என்னென்னா இதோட ஸ்ப்ரிங்கோடு சேர்ந்து வரும். ஒரிஜினல் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு செப்பரேட்டாக வரும். ஸ்ப்ரிங்கோடு நம்ம மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹைட்டுக்காக தான். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட சேஞ்ச் பண்ணும்போது வரும். இப்போ நான் இந்த சாகாப்சர் அசம்பிளியை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4,800 வரும். இப்போ நான் 2 சாகாப்சரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோட கிளட்ச் பிளேட் கவர் அசெம்பிள் தான் வாங்கியிருக்கேன். இந்த கிளட்ச் பிளேட் கவர் அசெம்பிளோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட கிளட்ச் பிளேட்டோட ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் சிலிண்டரோட ரேட்டு தான் அதிகம். இதோட கிளட்ச் சிலிண்டரோட ப்ரைஸ் பாருங்கள் 13,000 கிட்ட வரும். இப்போ நான் கிளட்ச் பிளேட் ஃபிட் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ஆயில் சேஞ்சாக நான் பண்ணுறேன். இந்த கிளட்ச் ரிலீஸ் பேரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட மவுண்டிங் போல்ட்டு அவங்க புதுசாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அது ஒரிஜினல் பீஸ் இருக்கும்போது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மவுண்டிங் போல்ட் எல்லாமே வரும். இப்போ நான் கிளட்ச் சிலிண்டர் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் பிளேட் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 lakhஸ்க்கு மேலே ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த EGRனால இன்டாக்ட் மேனிஃபோல்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகும். இன்டாக்ட் மேனிஃபோல்டு இந்த சைடு இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டைப்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீகார்பனேஷன் பண்ணும்போது மட்டும் க்ளீன் ஆகும். ஆனால் இப்போது நம்ம த்ராட்டில் பாடி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா EGRோட வால்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் க்ளீன் பண்ணுறேன். இதில் இருக்கிற கார்பன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ இன்டாக்ட் போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்வோட ஸ்டெம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இந்த சைட்லேயும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நான் அதை தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த இடத்துலேயே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. டீகார்பனேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீகார்பனேஷனோட லிக்விட் உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகும். இந்த Etiosோட இன்டாக்ட் போட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி EGRோட பாடியை நான் க்ளீன் பண்ணிட்டேன்.